விஜய் அரசியல் வரது எப்படி பாக்குறீங்க? விஜய் சார் வரணும், எங்களுக்கு மெயின் அவர் தான். விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லதுதான். விஜய் ரொம்ப அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் வரணும்னு நம்பிக்கை. திமுக எதுவும் செய்யலையா? எங்களுக்கு திமுக எங்களுக்கு எதுவும் செய்யணுன்ற அவசியமே இல்ல, அது செய்யும் செய்யாது. எப்படி சொல்றீங்க? எல்லாம் விலைவாசிலாம் அதிகம், கரண்ட் பில்லாம் அதிகம். இது பண்றேன்ட்டு யாருமே ஒண்ணுமே பண்ணல. திமுகலாம் இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு ஒண்ணுமே தரவே இல்லை. எங்க தளபதி வந்தா பண்ணுவாரு. திமுக வீழ்த்திடுவாரா? டெஃபினெட்லி 2026 ஓட்டு உங்களுக்கு விஜய்க்கு தான் எல்லாருக்கும். முதல்வர் ஆயிடுவாரா? நாங்க இலவச ஆட்சியை எதிர்பார்க்கிறோம். இலவச பஸ் கொடுக்குறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு. கண்டிப்பா மாற்றங்கள் நிறைய இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லதுதான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்காக இல்லைனாலும் இன்னும் வரப்போற ஃபியூச்சர்லாம் வந்து நல்லா இருக்கும். ஆனா விஜய் எதுவுமே பண்ணலையே இதுவரையும். இதை பண்றாரு பண்ணல, எங்களுக்கு அவர் ஆட்சியில வந்தாலே போதும். முக ஸ்டாலின் கிடையாது ஓட்டு. சரி, ஓகே. விஜய் அரசியல் வரது எப்படி பாக்குறீங்க? விஜய் சார் வரணும், எங்களுக்கு மெயின் அவர் தான். எப்படி சொல்றீங்க மெயின்? எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் வரணும்னு நம்பிக்கை. திமுக எதுவும் செய்யலையா? எங்களுக்கு எதுவும் செய்யணுன்ற அவசியமே இல்ல, அது செய்யும் செய்யாது. இதுவரையும் எந்த ஆட்சியும் சரியில்லை. இவர் புதுசா வராரு, எங்களுக்கு பிடிச்சவர் வேற, அவரோட ரசிகர் நாங்க, அதனால அவர் வர இருக்கு. 1000 ரூபாய் பாஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய் அவருக்கு மாத்துறேன். அவர் குடுக்குற 1000 ரூபாய் எங்க பத்தான் சொல்லு. அதுலயே சாப்பிடணும், அதுலயே எல்லாம் பண்ண 1000 ரூபாயில பண்ண முடியும். அதிமுக இது கூட குடுக்கல, ஏன் குடுக்கல? குடுக்கா கட்சி கூட போட்ட ஏழைங்களுக்கு கொடுத்தாரு சொல்லு. அவங்க செத்து அவங்க பேர் வருதேப்பா, குடுக்கலன்னா போது. 1000 ரூபாய் வேணாம், புரியுதா? அவங்க இல்லாத ஏழைங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சுக்கிறாரு. ஆனா விஜய் எதுவுமே பண்ணலையே இதுவரையும். இதை பண்றாரு பண்ணல, எங்களுக்கு அவர் ஆட்சியில வந்தாலே போதும். எங்களுக்கு அவர் வரணும். விஜயகாந்த் அடுத்தது விஜய் வரணும். விஜயகாந்த் மாதிரி இவரும் போயிருவாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எல்லாம் அடுத்த ஓட்டு விஜய் தான். விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லதுதான், எங்களுக்கும் நல்லா உதவி செய்வாரு. எப்படி சொல்றீங்க உதவி பண்ணுவாங்க? எல்லாரும் உதவி பண்ணுவாங்க, என்ன இதுவரை எதுவுமே உதவி பண்ணலையே. வந்தா தானே பண்ணுவாங்க, வராது அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? இது பண்றேன்ட்டு யாருமே ஒண்ணுமே பண்ணல. திமுகலாம் இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு ஒண்ணுமே தரவே இல்லை. எங்க தளபதி வந்தா பண்ணுவாரு. எப்படி சொல்றீங்க? சீமான் பண்ணல, சீமான் பத்தி பேசுங்க. சீமான் அரசியலே பண்ணல, சரிங்களா? அவர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்க மாட்டாரு, சரியா? புதுசா வரவங்க தான் எதிர்க்கிறாரு. ஆளுங்கட்சி எதிர்த்தாதான் அவர் அரசியல் இருக்கிறதே தெரியும். அவர் அரசியல் பண்ண தெரியல. அவர் அரசியல் தயவுசெய்து போனாலே நல்லதுதான். ஆனா விஜய் டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு சீமான். எப்படி? ஆமா, ஒரு பயம் வந்துச்சு இல்ல? ஏன் பயம் வந்து சொல்றீங்க? ஏன் பயம் வந்துச்சுன்னா, இப்ப இளைஞர்லாம் இவர்கிட்ட இருந்து தானே இப்ப அவங்க கிட்ட ஓட்டு போட்டுருந்தாங்க. இப்ப எல்லாமே இவரே வந்துட்ட பேர் எதுக்கு அவரு? அப்போ விஜய் பார்த்து சீமான் பயப்படுறாரு. ஆமா, கண்டிப்பா அதுதான். ஆனா இருந்தாலும் அது அவருக்கு சாதகமா இருக்குமா? இளைஞர் மட்டும் இருந்தா போதா, முதியோரும் வேணும். இருக்கிறது 100% ஓட்டு. அதுல 45% ஏடிஎம்கே, 45% டிஎம்கே, 25% வச்சு இவர் எப்படி ஆட்சி அமைச்சுடுவார்? பிடிக்க முடியாது. இருந்தாலும் இவர் இந்த ஆட்சியை தவிர்த்துட்டு இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு அதுக்கப்புறம் வந்தாருன்னா ஒரு அரசியல் அனுபவம் இருக்கும். 2026 முதல்வர் ஆயிடுவாரா? அது முடியாது. 40% டிஎம்கே கிடையாது, 20% வச்சு இவர் எப்படி வந்துடுவார்? 2026 2032 எல்லாம் சொல்லிக்கிறது தான். இப்போ ஓட்ட பஞ்சத்தில் ஓடுறோம், நான் முன்ன வரேன்னு தான் நிற்பேன், நான் பின்னாடி வரேன், நான் நிற்பேன். அதுதான் போட்டி. இப்போ மக்கள் பிரச்சனை எப்படி கையாளுறதா பாக்குறீங்க? ஏன்னா மக்கள் பிரச்சனை, அஜித் குமார் இறந்தது ஒன்னே போனாரு, ஆனா கவின் குமார் இறந்தது போவும் இல்ல, கருத்து எதுவும் சொல்லன்ற மாதிரி சொல்றாங்க. நெல்லை படுகொலை நடந்திருக்கு, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நிகழ்வுக்கு வந்துட்டு ஒரு நிகழ்வுக்கு வரதுனால நம்ம அவரை வந்து கொச்சப்படுத்தி பேச முடியாது. அது அவருடைய விருப்பம். நம்ம ஏன்னா பனையூர்லயே இருக்காரு, மக்கள் கிட்ட வந்து பிரச்சனை பேசுறதே இல்லைன்ற மாதிரி. அதுக்கு தான் சொல்றேன், 10 வருஷம் அவரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கினாதான் அவருக்கு அரசியல் அனுபவம் வரும். வந்த உடனே அரசியலுக்கு வந்து தூக்கி கொடுத்துறதுக்கு ஒன்றும் வாட்டர் பாட்டிலும் கிடையாது, பிரியாணி பொட்டலமும் கிடையாது. இப்போ திமுகவுக்கு
வின் பண்ணிடுவாரா, திமுக தோக்க வச்சிருவாரா? நாங்க இலவச ஆட்சியை எதிர்பார்க்கல. ஓகே, அப்ப டிஎம்கே தோக்குறது உறுதி கன்ஃபார்ம் ப்ரோ. பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு போதாதா அப்படின்ற அந்த மாதிரி? மாதிரி எந்த இலவசமே எங்களுக்கு எதிர்பார்க்கல. நாங்க நல்லா தமிழ் நம்பிக்கையா உழைக்க தெரிஞ்சவங்க, உழைச்சு நல்லா வாழணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். இந்த அடிமை ஆட்சியே எங்களுக்கு வேணான்னு முடிவெடுக்கும். என்ன அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இலவச ஆட்சிங்கிறதே ஒரு அடிமை ஆட்சி தான். இலவச 1000 ரூபாய்க்கு பஸ் பேரும் 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து லேடிஸை வீட்டுல முடக்கி அவங்களோட தன்னம்பிக்கையும் இல்லாம அவங்களே உழைச்சு நல்லாவே வருவாங்கன்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். எனக்கு நம்மளாம் உழைக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் சமமா பாத்துக்குவாங்க. இலவசங்கிறதே மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு கொள்கைதான்றதுனால வேணான்றோம். விஜய் வந்து அதை மாத்துவார் நம்பிக்கை? கண்டிப்பா மாத்துவாருன்னு நம்பிக்கை. விஜய் பேசுறதுல எப்படி தோணுது? அவர் இந்த மாதிரி விஷயத்த நல்லா பேசுறாரு. கண்டிப்பா இது வரைக்கும் இருக்கிற ஆட்சியை விட இனிமேல் வரப்போற ஆட்சி நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். இது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு பண்ணாத அளவுக்கு அவருக்கு பண்றாரு. மோடி கூட கூட்டணி போயிடுவாரு அப்படின்ற மாதிரி? இல்ல, அது மாதிரிலாம் சும்மாங்க பொருளிங்க, அதெல்லாம் போக மாட்டாருங்க. அவர் போதாங்க எதிர்த்து பேசுறாரு, எதிர்க்கிறாரு. பிஜேபி திமுக சைடுல இருந்து அப்பெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல? புரியல. திமுக சைடுல இருந்து அப்படி விமர்சனம் வைக்கிறாங்க. அது பின்ன சொல்லதான் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? பை சொல்றதுதானே அவங்க வேலை. ஒருத்த நல்லவங்க வரும்போது தானே ஒரு பை சொல்லுவாங்க, அவங்க வராத அளவுக்கு பண்ணுவாங்க. சொல்லுங்க. எதுங்க நல்லவங்களை யாருங்க வர வைக்கிறாங்க சொல்லுங்க? அவங்க முன்னேறதுக்கு தான் வரவங்கள நல்லவங்களெல்லாம் வரவேணா தடுக்கிற வேலையை அவங்களுக்கு தான். இப்போ விஜய் வந்து மாற்றம் என்ன நினைக்கிறீங்க? மற்ற கட்சியை விட இப்ப பரவாயில்ல இந்த விஷயத்துல? கண்டிப்பா மாற்றங்கள் நிறைய இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லதுதான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்காக இல்லைனாலும் இன்னும் வரப்போற ஃபியூச்சர்லாம் வந்து நல்லா இருக்கும். வாரத்துக்கு ஒரு பாதாள சாக்கடை தோண்டிட்டே இருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தோண்டிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் சரியாவே அமைக்கலங்கிறது மனசுலதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா நம்மளால செய்ய முடியாது. நம்மளுக்காக ஒருத்தர் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு விஜய் வரும்போது. ஆனா விஜய்க்கு ஓட்டு கண்டிப்பா ஓட்டு போடுவோம். தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவோம் அடுத்த ஆட்சி கண்டிப்பா முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரிதன்யான்ற ஒரு பொண்ணு வந்து இறந்தாங்க திருப்பூர்ல. கவின்குமார் ஒரு பையனை ஆனர் கில்லிங் பண்ணாங்க சாதி ரீதியா. ஆனா அது விஜய்க்கு போல பண்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு மாதிரி எல்லாத்தையுமே நம்மளுக்கு செஞ்சுட்டு வரணும்ன்ற எதிர்பார்ப்பே தப்பு தானே. எதிர்பார்க்காத அரசியல் தானே நம்மளுக்கு வேணும். ஒரு நல்லவரை கெட்டவரை எப்படி நீங்க பாப்பீங்க? நல்லவரை கெட்டவரான்னு என்ன முடிவு பண்ணணும்? இருக்கிறவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, இனிமேல் வரப்போறவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எதிர்பார்க்கறதுக்கு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. எதிர்பார்க்காம நம்ம வேலையை நம்ம செய்யணும். அதை தான் அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. சீமான் விஜயகாந்த் எல்லாம் அப்படிதான் வந்தாங்க, ஆனா ஒண்ணுமே பண்ணலன்றாங்களே. கடைசி வரைக்கும் வர்றதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு இருக்குல்ல. அவங்க பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கும்போது வந்தாங்க. இப்ப தலைவர்களே இல்லாத இடத்துலதான் விஜய் வராரு. அப்ப உங்களுக்கு தலைவர் தெரியலையா? எப்படி சொல்றீங்க? எல்லாம் விலைவாசிலாம் அதிகம், கரண்ட் பில் அதிகம். இல்ல மகளிருக்கு பஸ் ஃப்ரீயா கொடுக்கறதா இருக்கட்டும், அதுவும் தெரிஞ்சு பைசா கொடுத்துட்டு போயிடலாம். இலவசங்கிறது என்னை ஏமாத்தி கொடுக்கறது தானே இலவசம். இலவசத்தாலதான் தமிழ்நாடு முன்னேறுக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இலவசமே இல்லைன்னா தமிழ்நாடு முன்னேறும். மற்ற மாநிலத்தோட தமிழ்நாடு முன்னேறது காரணம் திமுக கொடுத்த 1000 ரூபாய் பஸ் இந்த மாதிரி தான் முக்கிய காரணம். நான் 10 ரூபா கொடுக்கும்போது நான் ஸ்டாப்ல நிக்கும் போது கரெக்டா தான் அந்த பஸ் நிக்கும். ஆனா எனக்கு இலவசத்துல போகும்போது நான் 10 பஸ் ஏறுவேன். இந்த பஸ் எடுக்க 1/4 மணி நேரம் ஆகும், அந்த பஸ் எடுக்க அரை மணி நேரம் ஆகுன்றதான் நான் கேட்டிருக்கேன். ஒரு நாள் கூட உட்காந்து டிராவல் பண்ணதில்ல இந்த 4 வருஷத்துல. சரி, விஜய் வந்து அதே இலவசத்தை கொடுத்து என்ன பண்ணுவீங்க? இலவசம் அறிவிக்கிற ஆட்சி எதா இருந்தாலும் வேணாம் தான் சொல்றேன். இலவசமே இருந்தாலும் பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாருன்னு நம்புறோம். இப்போ இருக்கு திமுக நீங்க நம்பல? வாட்டி வந்தா எல்லாம் இருக்குது போயிடுவாங்க. இப்ப ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த மதுரை மாநாடு எப்படி பாக்குறீங்க? மதுரை மாநாடு நல்லா தான் நடக்கும். அவர் ரசிகரா பார்க்க வருவாங்களே போய் அரசியல்வாதியா பார்க்க யாரும் வரமாட்டாங்க. இளைஞர்கள் தான் வருவாங்க, முதியவர்கள் வரமாட்டாங்க. திமுக வீழ்த்திடுவாரா? டெஃபினெட்லி 2026 எங்க ஓட்டு, எங்க குடும்ப ஓட்டு 100 ஓட்டு விஜய்க்கு தான். 2026 ஓட்டு உங்களுக்கு விஜய்க்கு தான். எல்லாரும் முதல்வர் ஆயிடுவாரா? ஆவாருப்பா, அவர் மனசுக்கு கண்டிப்பா ஆவார். முக ஸ்டாலின் கிடையாது ஓட்டு. அவரால எனக்கு பிடிக்காது. எப்ப எம்ஜிஆர் தவிர மத்தவங்க யாரும் எனக்கு பிடிக்காது. இப்ப விஜய். சரி, ஓகே.